தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக திங்கட்கிழமை நமக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், வியாபாரம், அலுவலக பணிகள் என வித்தியாசமான சூழ்நிலைகள் பற்றின பொதுவான ராசி பலன்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இது பொதுவான கோச்சார ரீதியான ராசி பலன்கள். அதனால இது உங்களுக்கு பொதுவான ராசி பலன்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் உங்களுடைய ராசி பலன்கள் 100% துல்லியமாக கணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கலாம். அதாவது காரியங்களை எப்போ நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும், எப்போ நிதானித்து செயல்படணும் போன்ற ஒரு வழிகாட்டுதலாக நம்ம இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டானது. கடகராசி அன்பர்கள் தவிர மற்ற அன்பர்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா மற்ற 12 ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன்களை நாங்கள் ஜெயசூரிய ராசி பலன் சேனல் அப்படின்ற ஒரு பேக்கப் சேனலை உருவாக்கி அதில் நாங்கள் பதிவிட்டு வருகிறோம். அதனுடைய லிங்க் மேலே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே நான் கொடுத்துருக்குறேங்க அந்த சேனலுடைய லிங்க்கு. அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை எளிதாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா சாப்டர் அப்படின்ற பகுதி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். உங்கள் ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டைம்லைனில் கிளிக் பண்ணால் உங்கள் ராசி பலன்களை ஈஸியாக பார்த்துக்கலாம். நமது கடகராசி அன்பர்கள் கூட உங்களுடைய நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை அனுஷ்டிப்பதற்கு உகந்த ஒரு நாளுங்க. யாரெல்லாம் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்களாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு திருவோண விரதம் இருக்க உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சூரிய புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது தவிர ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. குரு பார்வை ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களின் மீது விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம். இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக நிறைய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். வியாபார ரீதியாக உங்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு நீங்கள் சந்தோஷமான ஒரு நாள், நல்ல வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக காண முடியுங்க. மகிழ்ச்சியான நல்ல செய்திகளும் உங்களுக்கு நிறைவே சேரக்கூடிய சிறந்த ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே நற்செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வீடு தேடி வருங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் லட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆலய வழிபாடு, இறை வழிபாடுகளை நம்பிக்கை இன்றைய தினம் உங்களுக்கு கூடும். தொழிலில் ஏற்கனவே உங்களை விட்டு பிரிந்து சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் திருமண வாய்ப்புகளும் கைகூடி வரும். அதனால உங்கள் வீட்டில் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது சிறப்பாக ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக ஈடேறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் எதிர்பார்த்த இடத்துல எல்லாம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி கிடைக்கும். ஏன்னா கடன் பிரச்சனைகள் தான் மனதில் பெரும்பாலான விஷயங்களை கோபத்திலிருந்து வரவழைக்கும் அல்லது நிம்மதி இல்லாமல் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு குறையிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். உங்களை விட்டு யாரெல்லாம் விலகி இருக்காங்களோ அவங்க எல்லாமே உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தை செலுத்துவாங்க. அது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா நல்ல ஆதரவு இந்த தினம் உங்கள் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு உங்கள் சிந்தனைகள் ஏதாவது குழப்பங்கள் இத்தனால இருந்து வந்திருந்தால் அந்த மாதிரி குழப்பங்களும் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. அதனால உங்கள் காரியங்களை சிறப்பாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா தெளிவான ஒரு நாள் இன்றைய தினம். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல உற்சாகம் கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகளில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சோர்வான நிலை எல்லாமே மறைந்துவிடும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ சிறப்பாக இருக்குங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற்று நல்ல புகழை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால கெத்தான ஒரு செல்வாக்கான ஒரு நாளாகவே அமைகிறது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அண்டை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன காதல் வழியை உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரம் வேண்டாம்.
காதல் வாழ்க்கையில் நமது கடகராசி நண்பர்கள் நிதானித்து செயல்பட்டால் தான் நீங்கள் ஈஸியான நன்மைகளை பெற முடியும். இப்போ நிலைமை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எதிர்காலத்தில் நல்ல ஒரு பாண்டிங் உங்கள் காதலர்களை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. பொறுமையாக இருங்க. இந்த தினம் சில பேர் பார்த்தீங்கன்னா பொறாமையோடு செயல்படுவாங்க. அதனால பொறாமை காரணமாக குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் உருவாகலாம். அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் நிதானத்தை இழக்காமல் செயல்படணும். இல்லைன்னா நிதானத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி நிலைமை போயிடும். அதனால நீங்கள் நிலைமையை சரி செய்ய எந்த பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு நிதானித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வேற லெவலில் நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். இன்றைய தினம் வியாபாரத்தில் ஷேர் மார்க்கெட் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக அது நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபத்தை தருங்க. தகுந்த ஆலோசனைகள் பேரில் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம். இன்றைய தினம் மாணவர்கள் கல்வியை விடுத்து வெளிப்புற செயல்பாடுகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்வது பெற்றோருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும். எனவே பெற்றோருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸை விட எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணி நீங்கள் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியங்கிறது புரிஞ்சுக்கணும். விளையாட்டு முக்கியம் தான், அதுக்காக கொஞ்ச நேரத்தில் நீங்கள் செலவு பண்ணலாம். விளையாட்டு மற்றும் கல்வி ரெண்டையுமே நீங்கள் சமமாக பாவித்து உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த நீங்கள் இன்றைய தினம் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பிஸியான நல்ல ஷெட்யூல் நடுவிலேயே இன்றைக்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அன்பு காரணமாக இன்றைய தினம் பெஸ்ட்டான நல்ல ஒரு ஃபீலிங் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். இந்த தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு லோன்லினஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கான ஆளுமை திறனை மதிப்பிட்டு அதை சரி செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நகைச்சுவையாக பேசிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணை கூட பழைய விஷயங்கள் எதுவுமே நீங்கள் வெளியில் கொண்டு வரக்கூடாதுங்க. ஏன்னா பழைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஞாபகப்படுத்தி பேசும்போது சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே பழைய விஷயங்களை பற்றி பேசாதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்னவாக அமைன்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 5 இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் என்னென்ன உதவிகள் வேணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த மாதிரி எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எனவே மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்குங்க. நல்ல ஒரு தெளிவு காரணமாக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகும். குறிப்பாக அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவான சூழல் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் உங்கள் செயல்பாடுகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சோர்வு, டல்னஸ் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும் அல்லது உங்கள் ஐடியாக்கள் மூலமாக நிறைய புகழையும் நீங்கள் அடைய முடியும். மொத்தத்தில் இன்னைக்கு கெத்தான செல்வாக்கான ஒரு நாளுங்க. உங்கள் காரியங்களில் அதாவது குறிப்பாக சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் அதுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்தபடியே நீங்கள் சுபகாரியங்களை உறுதிபெறக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும். அந்த மாதிரி நல்ல தருணங்களும் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக பலன் பெறுவாங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா ஜெயசுர ராசிபலன் சேனல் பேக்கப் சேனலுடைய லிங்க் இப்போ கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிவில் நான் கொடுத்துருக்கேங்க. அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நெருக்கமனுடைய ராசி பலன்களை ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கு சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறோம். ஏன்னா சாப்டர் பகுதியில் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கணும்னா இங்கே ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் நம்பர் டைம் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ ரெண்டுமே ஆதரவு கொடுங்க. நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலையும் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். அதுலேயும் ஆதரவு கொடுங்க. ஜெயசுர ராசிபலன் சேனலுக்கும் ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள், நாளை ராசி பலன்கள் எப்படி அமைப்போதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் மண்டே.